24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போம்கேஸ் கோட்டியா மஞ்சாங்கிற சூப்பரான ஒரு பெங்காலி படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2022 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஒரு பிரைவேட் டிடெக்டிவா இருப்பாரு. ஹீரோ ஒரு நாடகம் பார்க்க போனப்ப அதுல நடிச்ச முக்கியமான ஒரு ஆக்டர் இறந்து போறாரு. யார் அந்த கொலையாளி, ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். இந்த படம் 1971 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மேடை நாடகம் நடக்க போறத ஒருத்தர் பேப்பர்ல பாக்குறாரு. அதுல விஸ்வநாத்ங்கிற ஃபேமஸான நடிகர் நடிக்க போறாரு. இந்த விளம்பரத்தை பாக்குறவோட பேர் காளிச்சரண். விஸ்வநாத்ங்கிற பேரை பார்த்ததும் இவரோட முகமே மாறுது. இப்ப 14 வருஷத்துக்கு முன்னாடி 1957 நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. காளிச்சரனும் விஸ்வநாத்தும் ஒரே நாடக கம்பெனில தான் வேலை பார்த்திருக்காங்க. ஒரு நாள் விஸ்வநாத்தும் ஒரு பொண்ணு நெருக்கமா இருக்கிறத காளிச்சரண் பாத்துறாரு. அந்த பொண்ணுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்து கூடவே வச்சிருந்தது காளிச்சரண் தான். ஆனா அந்த நடிகை காளிச்சரண் கூட இருந்த மாதிரியே விஸ்வநாத் கூடயும் தொடர்புல இருந்திருக்காங்க. இத பார்த்த காளிச்சரண் விஸ்வநாத்தை துரத்த, அப்ப விஸ்வநாத் காளிச்சரண் அடிச்சுட்டு தப்பிச்சு போயிடுறாரு. இப்ப அந்த நடிகையும் என்னோட விருப்பம், நான் யாரு கூட இருப்பேன்னு சொல்ல, காளிச்சரண் கோபத்துல அந்த நடிகையை கழுத்து நெரிச்சு கொலை பண்றாரு. இத பக்கத்து வீட்டு பொண்ணு பாத்துறாங்க. இந்த கேஸ் கோர்ட்ல நடக்குது. அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு காளிச்சரனுக்கு எதிராக சாட்சி சொல்றாங்க. அதே மாதிரி காளிச்சரண் அந்த பொண்ணை டெய்லி சித்திரவதை பண்ணதா விஸ்வநாத்தும் சாட்சி சொல்றாரு. அதனால காளிச்சரனுக்கு 14 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. இத காளிச்சரண் நினைச்சு பார்த்து விஸ்வநாத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவை காமிக்கிறாங்க. இவர் ஒரு பிரைவேட் டிடெக்டிவா இருப்பாரு. பக்கத்துல ஹீரோட மனைவி இருக்காங்க. இப்பதான் அவங்க கர்ப்பமா இருக்காங்க. ஹீரோட பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, ஒரு நாடகம் பார்க்க போறேன், நீயும் வரையான்னு ஹீரோவை கேட்கிறாரு. இப்ப விஸ்வநாத் நடிக்கிற நாடகத்தெல்லாம் சுலோச்சனாங்கிற ஒரு நடிகை தான் நடிக்கிறாங்க. விஸ்வநாத் கூட சேர்ந்து நடிக்கிறதுனால இவங்களும் பிரபலமாயிடுறாங்க. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. இவரோட பேர் அஜித்ங்கிறது. இவர் ஒரு பத்திரிகையாளர் தான் இருப்பாரு. அதே மாதிரி ஹீரோவுக்கு அசிஸ்டன்ட் மாதிரியும் வேலை பார்ப்பாரு. இப்ப இந்த 4 பேரும் மதியம் 3 மணிக்கு நாடகம் பார்க்க போறதா முடிவு பண்றாங்க. அடுத்த சீன்ல ஒரு டாக்டர் யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு கவரை கொடுக்குறாரு. இந்த 4 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த நாடகத்துல பீம் கேரக்டர்ல நடிக்க போறது விஸ்வநாத் தான். அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப ரியாங்கிற நடிகை விஸ்வநாத் கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. இவங்க யாருன்னா, இந்த தியேட்டர் வாட்ச்மேனோட தங்கச்சி தான். அடுத்து லால்ங்கிற ஒரு நடிகரை காமிக்கிறாங்க. இவரை பார்க்க தியேட்டருக்கு பின்னாடி 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு துப்பாக்கியை வாங்கி லால் மறைச்சு வச்சுக்கிறாரு. இத தியேட்டர்ல செகண்ட் ஃப்ளோர் வழியா ஒருத்தர் பாக்குறாரு. இவர் யாருன்னா, இந்த டிராமாவோட ரைட்டர் தான். லால் அவங்க கிட்ட பேசுறத ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து காளிச்சரனும் பாக்குறாரு. காளிச்சரண் காளின்னு தன்னோட பேரை மாத்திக்கிட்டு இந்த நாடகத்துல நடிக்கிறாரு. விஸ்வநாத் அடுத்து நடிக்க போற நாடகத்துல ரியா தான் ஹீரோயினா நடிக்கிறாங்க. இத பத்தி விஸ்வநாத் கிட்ட கேட்கலான்னு போகும்போது அவரும் ரியாவும் தனியா பேசுறத சுலோச்சனா பாக்குறாங்க. ரியா இப்ப கர்ப்பமா இருக்காங்க போல, சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு விஸ்வநாத் கிட்ட சொல்றாங்க. சரி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு அவரும் சொல்றாரு. இத பார்த்து சுலோச்சனாவும் டென்ஷன் ஆகி வாமிட் பண்றாங்க. அடுத்து ஒரு டாக்டர் வந்து சுலோச்சனா கிட்ட பேசுறாரு. இவர் தான் முன்னாடி யாருக்கிட்டே ஒரு கவரை கொடுத்திருப்பாரு. இவர் யாருன்னா, விஸ்வநாத்தோட தம்பியா தான் இருப்பாரு. சுலோச்சனா கிட்ட ஏதோ மருந்து பாட்டில கொடுத்துட்டு இது கண்டிப்பா வேலை செய்யும் சொல்றாரு. இவங்க 2 பேரும் பேசுறது ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிற லைட்மேன் காதுல விழுகுது. விஸ்வநாத் ரெடி ஆயிட்டு பார்க்கும்போது கண்ணாடியில ஒரு சின்ன பேப்பர் ஒட்டி இருக்கு. அதை எடுத்து படிக்கும்போது, இன்னைக்கு நைட்டு தான் உனக்கு கடைசின்னு போட்டிருக்கு. அப்ப சுலோச்சனா அங்க வரவும் அந்த பேப்பரை காமிச்சு என்னதுன்னு கேக்குறாரு. இவர் கத்துற சவுண்டு கேட்டு லால் அங்க வராரு. எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் அமைதியா இருன்னு லாலும் சொல்றாரு. டாக்டர் அங்க நிக்கிறத பார்த்து, இங்க நீ என்ன பண்றேன்னு விஸ்வநாத்தும் கேட்க, நாடகம் முடிஞ்சதும் பேசிக்கலாம்னு டாக்டரும் சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காளியா நடிச்சுட்டு இருக்க காளிச்சரண் கிட்ட போய், கொலை நடக்கிற சீன்ல கரெக்டா அந்த இடத்துல டார்ச் லைட் அடிக்கணும்னு சொல்ல, காளியும் கரெக்டா பண்ணிடுறேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ரியாவோட டான்ஸ் நடக்குது. முடிஞ்சதும் ரியா கிட்ட போய் சுலோச்சனா பேச ஆரம்பிக்கிறாங்க. என் வாழ்க்கையும் கெடுத்தது மட்டும் இல்லாம உன்னோட வாழ்க்கையும் கெட போகுதுன்னு கோபமா பேசுறாங்க. அடுத்து நடிகர் எல்லாம் தன்னோட கேரக்டருக்கு ஏற்றபடி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா நாடகம் முடிஞ்சு நடிகர் எல்லாம் அங்க வந்து ஆடியன்ஸ்க்கு வணக்கம் வைக்கிறாங்க. எல்லாரும் வரிசையா இருக்கிறப்ப அங்க விஸ்வநாத் மட்டும் இல்ல. டிராமாவில விஸ்வநாத் கடைசியா இறந்து போன மாதிரி இருக்கும். ஆனா அவர் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. என்னாச்சுன்னு எல்லாரும் வந்து பாக்குறப்ப விஸ்வநாத் இறந்து போனது தெரிய வருது. இத பார்த்து ஸ்டேஜில் இருக்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே போல ஆடியன்ஸ் மத்தியிலும் சலசலப்பு ஏற்படுது. விபரீதம் நடந்துருச்சுன்னு லால் ஆடியன்ஸை வெளியே போக சொல்றாரு. இப்ப ஹீரோ அங்க வந்து யாரும் அவரை தொடாதீங்கன்னு சொல்றாரு. அவரோட உடம்புக்கு பக்கத்துல ஒரு துணி பீஸ் கிடைக்குது. ஹீரோவும் இது சீனுக்கு சம்பந்தப்பட்ட துணியான்னு கேட்க, இல்லைன்னு ரைட்டர் சொல்றாரு. இப்ப ஹீரோ அதை மோந்து பார்த்துட்டு அதுல சைனைடு இருந்திருக்குன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ இன்ஸ்பெக்டர் துணியை மோந்து பார்க்க சொல்ல, அது சைனைடு தான் கன்ஃபார்ம் ஆகுது. துணியில கண்ணாடி துகள் இருக்கிறதுனால கொலையாளி சைனைடு பாட்டிலுக்குள்ள துணியை வச்சு சரியான நேரம் பார்த்து அந்த பாட்டில உடைச்சிருக்கான்னு ஹீரோ சொல்றாரு. அடுத்து விஸ்வநாத்தோட உடம்ப அங்கிருந்து எடுத்துட்டு போறாங்க. என்ன நடந்துச்சுன்னு காளிச்சரண் கிட்டையும் லால் கிட்டையும் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அவங்களும் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. சரி, விஸ்வநாத்துக்கு வேற எதிரிகள் யாராவது இருக்காங்களான்னு கேட்கிறாரு. இந்த தியேட்டர்ல நாங்கெல்லாம் ஒரே குடும்பமா தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு விஸ்வநாத் இறந்ததை நினைச்சு அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் எல்லாரும் அதிர்ச்சியில இருக்கிறதுனால நாளைக்கு விசாரணை வச்சுக்கலாம்னு சொல்றாரு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்ததும் எனக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்புறாரு. அந்த பக்கமா வந்த லைட்மேன் திருதிருன்னு முடிக்கிறத பார்த்து ஏதாவது சொல்லணுமான்னு ஹீரோ கேட்க, இல்லைன்னு லைட்மேன் சொல்றாரு.
தியேட்டரை விட்டு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னதுன்னா, டிராமா முடிஞ்சு ஸ்கிரீன் க்ளோஸ் ஆனப்ப ஆடியன்ஸ் கைதட்டினாங்க. அதுக்கப்புறம் வளையல் சத்தம் கேட்டதா அவரும் சொல்றாரு. அதே மாதிரி ஃப்ரெண்டு அஜித்தும் துப்பாக்கி சுடுற சவுண்டு கேட்டதா சொல்றாரு. பக்கத்து வீட்டுக்காரருக்கு கேட்ட வளையல் சத்தம் ஸ்டேஜுக்கு சென்டர்ல இருந்து வந்ததாகவும், ஃப்ரெண்டுக்கு கேட்ட துப்பாக்கி சத்தம் ஸ்டேஜுக்கு வலது பக்கத்துல இருந்து வந்ததாகவும் சொல்றாங்க. நம்ம கண் முன்னே ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. மறுநாள் எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன விஸ்வநாத் டிராமாவில் இருக்கிற எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருப்பாரு. ஆனா அதுல காலி பேர் மட்டும் இருக்காது. ஏன்னா இவர் இந்த டிராமா குரூப்ல சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்னு தெரிய வருது. அதே மாதிரி இவர் தான் காளிச்சரன்னு யாருக்குமே அடையாளம் தெரியல போல. அடுத்து தனியா அழுதுகிட்டு இருந்த சுலோச்சனா கிட்ட போய் ஹீரோ விசாரிக்கிறாரு. சுலோச்சனாவுக்கு டிராமாவுல முதல்ல நடிக்க வாய்ப்பு கொடுத்ததே லால் தான். அவர் கூட தான் 8 வருஷம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஒரே வீட்டுல தான் தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஸ்வநாத் தான் லாலோட குரூப்ல சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் விஸ்வநாத்துக்கும் சுலோச்சனாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. விஸ்வநாத் கூட சேர்ந்து நடிச்சப்பதான் சுலோச்சனா ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஹீரோவும் இதை பத்தி லால் கிட்ட கேட்கிறாரு. லாலும் விஸ்வநாத்தும் ஒன்னா தான் காலேஜில் படிச்சிருக்காங்க. லால் டிராமா குரூப் ஆரம்பிச்ச டயத்துல விஸ்வநாத் நக்சலைட் இயக்கத்துல சேர்ந்திருக்காரு. ஒரு நாள் போலீஸ் துரத்தினப்ப லால் கிட்ட அடைக்கலம் தேடி வந்திருக்காரு. லால் தான் விஸ்வநாத்தை டிராமாவில் நடிக்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் படிப்படியா விஸ்வநாத்துக்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் சுலோச்சனாவோட தொடர்பு இருந்திருக்காரு. விஸ்வநாத் பேராசையே அவர் அழிச்சிருச்சுன்னு லால் சொல்றாரு. அடுத்து ஸ்டேஜ்ல ரியா ஏதோ தேடிக்கிட்டு இருக்கத ஹீரோ நோட் பண்றாரு. ஹீரோவை பார்த்ததும் ரியா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ரியா எதை தேடி இருப்பாங்கன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஸ்டேஜ்ல ஒரு இடத்துல துப்பாக்கி குண்டு பாஞ்ச ஒரு தடயம் இருக்கு. ஃப்ரெண்டு கேட்ட துப்பாக்கி சத்தம் இதுவா தான் இருக்கும்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. யார் துப்பாக்கியில சுட்டாங்கிற விஷயம் ரியாவுக்கு தெரியும் நினைச்சு அவங்கள பார்க்க வராரு. இப்ப ரியாவும் துப்பாக்கி குண்டு வந்தது மட்டும் பார்த்ததா ஹீரோ கிட்ட சொல்றாங்க. சரி, சுலோச்சனாவுக்கு விஸ்வநாத்துக்கு என்ன உறவுன்னு கேட்க, சுலோச்சனா முதல்ல லால் கூட இருந்ததாகவும் அதுக்கப்புறம் தான் விஸ்வநாத்தை லவ் பண்ணதா சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட துப்பாக்கி குண்டு பாஞ்ச இடத்த காமிக்கிறாரு. யாருக்கும் துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்காத அளவுக்கு சைலன்சர் யூஸ் பண்ணி சுட்டுருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. துப்பாக்கி சுடுற அதே நேரத்துல சைனைடு பாட்டில உடைச்சிருக்கணும்னு ஹீரோ சொல்றாரு. லாஸ்ட் சீன் நடந்தப்ப யார் யார் எந்த இடத்துல இருந்தாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து லால் கிட்ட போய் விஸ்வநாத் இறந்துட்டா இன்சூரன்ஸ் பண்ண எல்லாருக்கும் கிடைக்கும், அப்படின்னா எல்லாருமே சந்தேகப்படக்கூடிய நபர்கள் தான் சொல்றாரு. இப்ப லாலும் எங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு, ஆனா கொலை பண்ற அளவுக்கு யாரும் இல்லைன்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோ லைட்மேன் கிட்ட போய் விசாரிக்கிறாரு. விஸ்வநாத் இப்ப ரியா கூட தொடர்புல இருக்காரு. அதே மாதிரி ரியாவை டான்ஸ் ஆட வச்சு கூட்டத்தை சேர்த்திருக்காரு. நாடகத்துல முக்கியமான ரோல் தரதா சொல்லி அவங்கள யூஸ் பண்ணிருக்காரு. இது எல்லாமே தியேட்டர்ல வாட்ச்மேனா இருக்கிற ரியாவோட அண்ணனுக்கு பிடிக்கல. அவரும் தங்கச்சியை கண்டிச்சிருக்காரு. இதனால வாட்ச்மேனும் விஸ்வநாத் மேல கோபத்தில் இருந்தது தெரிய வருது. ஒரு நாள் மேக்கப் ரூம்ல விஸ்வநாத் ரியாவுக்கு முத்தம் கொடுக்கறத வாட்ச்மேன் பார்த்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. லைட்மேன் தான் அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்காரு. இதை பார்த்த சுலோச்சனாவும் உனக்கு வெக்கமே இல்லையான்னு திட்டிருக்காங்க. பதிலுக்கு விஸ்வநாத்தும் நீ பெரிய ஒழுங்கான்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் தியேட்டருக்கே வராத விஸ்வநாத்தோட தம்பி, அதாவது அந்த டாக்டர் அன்னைக்கு தான் அங்க வந்திருக்காரு. அவர் சுலோச்சனா கிட்ட ஒரு மருந்து பாட்டில கொடுத்த விஷயத்த லைட்மேன் ஹீரோ கிட்ட சொல்றாரு. அடுத்து ஹீரோவும் டாக்டர் கிட்ட போய் விசாரிக்கிறாரு. என்ன மருந்து பாட்டில சுலோச்சனா கிட்ட போய் கொடுத்தீங்கன்னு கேட்க, அது கருவை கலைக்கிறதுக்கான மருந்துன்னு டாக்டரும் சொல்றாரு. அந்த மருந்து ரியாவுக்கான்னு கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. அடுத்து தியேட்டர்ல இன்னொரு கொலை நடக்குது. இப்ப இறந்து போனது லைட்மேன் தான். இத முதல்ல பார்த்தது ரியாவா தான் இருப்பாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவோட வீட்டுக்கு ஏசிபி வராரு. 14 வருஷத்துக்கு முன்னாடி விஸ்வநாத்துக்கும் காளிச்சரனுக்கும் நடந்த பிரச்சனையை பத்தி ஏசிபி சொல்றாரு. இப்ப ஹீரோ அந்த காளிச்சரன் எங்கன்னு கேட்க, ஜெயில இருந்து சமீபத்துல தான் ரிலீஸ் ஆகி போனதா சொல்றாரு. கடைசியா பார்த்தப்ப மொட்டை அடிச்சு சாமியார் மாதிரி இருந்ததாகவும் இனிமேல என்னோட வாழ்க்கைய கடவுளுக்கு அர்ப்பணிக்க போறதாகவும் ஏசிபி கிட்ட சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த 3 பேரும் காளிச்சரன் தங்கியிருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஆனா அங்க அவர் இல்ல. அவர் கோயில் குளம்னு ஆன்மீக சுற்றுலாவுக்கு போயிருக்கிறதா பக்கத்து ரூம்ல இருக்கிறவர் சொல்றாரு. அடுத்து காளிச்சரனோட ரூமை திறந்து பார்க்கும்போது விஸ்வநாத் நடிக்கிற நாடகத்தோட டிக்கெட் இருக்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அடுத்த சீன்ல சுலோச்சனா அன்னைக்கு கண்ணாடியில ஒட்டிருந்த பேப்பரை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இன்னைக்கு நைட் தான் உனக்கு கடைசின்னு போட்டிருந்த அந்த பேப்பர் தான் காளிச்சரனை கண்டுபிடிக்கிறத பத்தி ஹீரோவும் ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க. அடுத்து இந்த 2 பேரும் லாலோட வீட்டுக்கு போறாங்க. அங்க இன்னொரு ரூம்ல சுலோச்சனாவும் இருக்காங்க. மொட்டை அடிச்சுட்டு காளிச்சரன்ற பேர்ல யாராவது உங்க டிராமா குரூப்ல இருக்காங்களான்னு ஃப்ரெண்டும் லால் கிட்ட கேக்குறாரு. அப்படி யாரும் இல்லைன்னு லாலும் பதில் சொல்றாரு. ரியாவுக்கு கருவை கலைக்கிறதுக்கான மருந்த சுலோச்சனா வாங்கினதை பத்தி லால் கிட்ட கேக்குறாரு. இத பத்தி எதுவுமே தெரியாதுன்னு இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த டிராமாவோட ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட வாங்கிட்டு கிளம்பி போறாரு. லால் ஒரு பேக்கோட தியேட்டருக்கு வராரு. லாலுக்கு தெரியாம பேக்கை ஓபன் பண்ணி ரைட்டர் பாக்குறாரு. அதை பார்த்த காளிச்சரன் என்ன தேடுறீங்கன்னு கேட்க, ஒண்ணுமில்லைன்னு சொல்லி ரைட்டர் சமாளிக்கிறாரு. அன்னைக்கு லால் துப்பாக்கி வாங்குறத 2nd ஃப்ளோர்ல இருந்து ரைட்டர் பார்த்திருப்பாரு. ஒருவேளை துப்பாக்கி இந்த பேக்ல இருக்கலாம்னு செக் பண்ணி பார்த்திருக்காரு. இப்ப லைட்மேனும் இறந்து போனதுனால இங்க வேலை செய்யற லைட்மேனோட ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கிறாரு. லைட்மேன் சாகிறதுக்கு முத நாள் கொலையாளிய கண்டுபிடிச்சதா ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அந்த நபர் யாருன்னு சொல்லல போல. அடுத்து காளிச்சரன் காளியோட போட்டோவுக்கு கீழே உட்காந்து தம் அடிக்கிறத ஹீரோ பாக்குறாரு. அந்த நேரம் டாக்டர் யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு கவரை ரகசியமா கொடுக்கறாரு. அடுத்து இன்ஸ்பெக்டரும் ஹீரோவுக்கு போன் பண்ணி ஸ்டேஜ்ல இருந்த துப்பாக்கி குண்டும் லைட்மேன் உடம்புல இருந்த துப்பாக்கி குண்டும் ஒண்ணுதான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த துப்பாக்கி போலீஸ்காரங்க யூஸ் பண்றதுன்னு சொல்றாரு.
போலீஸ் யூஸ் பண்ற துப்பாக்கி எப்படி கொலையாளி கையில கிடைச்சதுன்னு ஹீரோவும் கேட்க, யாராவது திருடிருக்கலாம்னு இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. விஸ்வநாத் நக்சல் இயக்கத்தோடு இருந்த தொடர்பு பத்தி விசாரிங்கன்னு ஹீரோவும் அவர்கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஏசிபியை கூப்பிட்டுட்டு காளிச்சரணோட ரூமுக்கு போறாரு. அங்க கிடந்த நியூஸ் பேப்பரை பார்த்து ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றாரு. இன்னைக்கு நைட்டு தான் உனக்கு கடைசின்னு கண்ணாடியில ஒட்டி இருந்துச்சுல, இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து கிழிச்சிட்டு போய் தான் அங்க ஒட்டிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா இதை பண்ணது காளிச்சரண் தான், அவன் வேற எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்ல, தியேட்டர்ல தான் ஒளிஞ்சிருக்கணும்னு ஹீரோவும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஏசிபி கிட்ட இருந்து காளிச்சரணோட ஃபைலை வாங்கி பாக்குறாரு. அதுல இருக்கிற போட்டோவை பார்த்து ஹீரோ அதிர்ச்சி ஆறாரு. தியேட்டர்ல இருக்கிற காளி தான் காளிச்சரன்ற டவுட் ஹீரோக்கு வருது. அதனால உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி போய் படுத்து இருக்கிற காளிச்சரண் எழுப்பி அவரோட தலைமுடியை பிடிச்சி இழுத்து பாக்குறாரு. ஏசிபி காளிச்சரண் சமீபத்துல தான் மொட்டை அடிச்சதா சொல்லியிருப்பாரு. இது ஒரிஜினல் முடியான்னு பார்க்கத்தான் தலைமுடியை பிடிச்சி இழுத்திருப்பாரு. அது உண்மைதான் தெரிய வருது. இப்ப ஹீரோவுக்கும் இவர் காளியா இல்ல காளிச்சரணான்ற டவுட் வர ஆரம்பிக்குது. லைட்மேனோட மனைவி ஹீரோவை மீட் பண்றாங்க. விஸ்வநாத் இறந்த மறுநாள் லைட்மேன் கொஞ்சம் பணத்தை இவங்க கிட்ட கொடுத்திருக்காரு. துப்பாக்கியில சுட்டால் யாருன்னு எனக்கு தெரியும் சொல்லியிருக்காரு. ஆனா ஆள் யாருன்னு சொல்லல. ஆனா இவங்க அந்த பேக் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது லாலோட பேக் தான். அடுத்து ஹீரோ ரைட்டரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நாடகம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 3 பேர் வந்து லால் கிட்ட துப்பாக்கி கொடுத்தத ரைட்டர் பார்த்திருப்பாருல, அதே மாதிரி லைட்மேன் சாகிறதுக்கு முன்னாடி லாலோட பேக்ல இருந்து துப்பாக்கியை யாரோ எடுத்திருக்காங்கன்னு ரைட்டர் கிட்ட சொல்லியிருக்காரு போல. ஒய்ஃப் கிட்ட சொன்ன மாதிரியே ரைட்டர் கிட்டையும் துப்பாக்கியை எடுத்தது யாருன்னு லைட்மேன் சொல்லவே இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் ரைட்டர் சொல்றாரு. அது என்னதுன்னா, லாஸ்ட் சீன்ல சுலோச்சனா பேசுற டயலாக் ஸ்கிரிப்ட்லயே இல்ல, சொந்தமாவே பேசியிருக்காங்க. பீம் கேரக்டர் இறந்ததுக்கு அப்புறம் சுலோச்சனா லால பார்த்து ஒரு டயலாக் பேசுறாங்க. அது என்னதுன்னா, நான் உங்க கூட மறுபடியும் புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொந்தமா டயலாக் பேசியிருக்காங்க. ஏன் இப்படி பேசுறாங்கன்னு அப்பவே ரைட்டர் யோசிக்கிறாரு. மறுநாள் ஹீரோ லாலோட வீட்டுக்கு போனப்ப சுலோச்சனா குளிச்சுட்டு நடந்து வராங்க. லால் வெளியே போயிருக்காரு போல. லால் வந்தா கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்பரையும் கொடுத்துட்டு ஹீரோ கிளம்புறாரு. மறுபடியும் சிகரெட்டை மறந்து வச்ச மாதிரி ஹீரோ திரும்ப வராரு. அப்ப சுலோச்சனா எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. நாடகத்துல கடைசி டயலாக மாத்தி பேசுனதை பத்தி ஹீரோவும் கேட்கிறாரு. சுலோச்சனாவும் கண் கலங்கி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றாரு. அது என்னதுன்னா, 1970ல லால் நக்சல் இயக்கத்தில இருந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு. அப்ப நடந்த சண்டையில அவரோட மர்ம உறுப்புல அடிபட்டு இருக்கு. அதனால அவருக்கு ஆன்ம போயிடுச்சுன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. அதே நக்சல் இயக்கத்துல தான் விஸ்வநாத் இருந்திருக்காரு. நேற்று சில மாணவர்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போல. அவங்க யாருன்னா லாலுக்கு துப்பாக்கி கொடுத்தவங்க தான். போராட்டம் புரட்சின்னு ஈடுபட மாணவர்கிட்ட இருந்தா லால் துப்பாக்கியை வாங்கினது தெரிய வருது. அடுத்த சீன்ல ஹீரோ மாறு வேஷத்துல டாக்டரோட கிளினிக்ல இருக்காரு. அப்ப சுலோச்சனா டாக்டருக்கு கால் பண்ணி ஏதோ பேசுறாங்க. அடுத்து ஹீரோவும் டாக்டரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப டாக்டர் யாருக்கிட்டயும் ஒரு கவரை ரகசியமா கொடுக்குறாரு. ஹீரோவும் போலீஸும் சுத்தி வலிச்சு அவங்கள பிடிச்சிடறாங்க. அந்த கவரை வாங்கினது வேற யாரும் இல்ல, லால் தான். மாட்டிக்க கூடாதுன்னா லால் மாறு வேஷத்துல வந்திருக்காரு. ஏற்கனவே ஒரு தடவை டாக்டர் இருந்து கவரை வாங்கினது லால் தான். அடுத்த சீன்ல எல்லாரும் தியேட்டர்ல இருக்காங்க. இப்ப ஹீரோவும் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுலோச்சனாவை லால் கிட்ட இருந்து பிரிச்சு விஸ்வநாத் தன்னோட பக்கம் எடுத்துக்கிட்டாரு. அதனால சுலோச்சனா கர்ப்பமாயிருக்காங்க. அவங்களால அடுத்த நாடகத்துல நடிக்க முடியாதுன்னு யோசிச்சு விஸ்வநாத் அந்த ரோலை ரியாவுக்கு கொடுத்திருக்காரு. ரியாவை அவர் லவ் எல்லாம் பண்ணல. அவங்களும் இந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்கல. ஒரு கட்டத்துல விஸ்வநாத்னால ரியாவும் கர்ப்பமாயிடுறாங்க. இதனால இந்த 3 பேருக்குள்ளயும் பிரச்சனை வந்திருக்கு. லாலுக்கு ஆண்மை இல்லாதனால சுலோச்சனா விஸ்வநாத் கூட போறத லால் தடுக்கல. விஸ்வநாத் தன்னை லவ் பண்ணல, தன்னோட உடம்பு மேலதான் ஆசைப்பட்டிருக்கான்னு சுலோச்சனாவுக்கு தெரிய வருது. மறுபடியும் லால் கூட புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அதனாலதான் கடைசியா பேசுற டயலாக்க மாத்தி மனசுல நினைச்சதை பேசியிருக்காங்க. தன்னோட கருவை கலைக்கத்தான் டாக்டர் கிட்ட மருந்து வாங்கியிருக்காங்க. அந்த மருந்து ரியாவுக்காக வாங்கல. அன்னைக்கு டாக்டர் கிட்ட இன்னொரு பாட்டில் இருந்திருக்கு. துப்பாக்கி காணாம போனதுனால லால் டாக்டர்கிட்ட சொல்லி சைனைடு பாட்டில ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. முதல்ல லால் ஏன் துப்பாக்கி வாங்கினாருன்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாரு. லால் இருக்கிற அரசியல் கட்சியில தான் விஸ்வநாத்தும் டாக்டரும் இருக்காங்க. கட்சிக்கு உண்மையா இல்லாதவங்க, ஏமாத்துறவங்க எல்லாத்துக்கும் தண்டனையா அவங்கள கொலை பண்றதான் கட்சியோட கொள்கையே. யாரை கொலை பண்றது, எப்படி கொலை பண்றது எல்லாமே ரகசியமா அந்த கவர்ல கட்சியோட தலைமை சொல்லும். அதை செய்யறதுக்காக கட்சியோட மெம்பர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இந்த டாக்டர் தான். தன்னோட அண்ணனை தான் கொலை செய்ய போறோன்னு தெரியாம லால் கிட்ட போய் கவரை கொடுக்குறாரு. லாலும் விஸ்வநாத்தை கொலை பண்றதுக்காக துப்பாக்கியை வாங்கியிருக்காரு. ஸ்கிரீன் க்ளோஸ் ஆனப்ப ஸ்டேஜ்ல வளையல் சத்தம் கேட்டுச்சுல, அது உண்மையிலே வளையல் சத்தம் கிடையாது, சுலோச்சனாவோட கொலுசு சத்தம் தான். அன்னைக்கு ஹீரோ லாலை பார்க்க வீட்டுக்கு போனப்ப சுலோச்சனா நடந்து வருவாங்கல்ல, அப்பதான் ஹீரோ அந்த சத்தத்தை நோட் பண்ணிருப்பாரு. டிராமா முடிஞ்சு ஸ்கிரீன் க்ளோஸ் ஆனப்ப துணியால சுற்றிருந்த சைனைடு பாட்டில லால் கிட்ட இருந்து வாங்கி அதை விஸ்வநாத் கிட்ட போட்டு அந்த பாட்டில உடைச்சது சுலோச்சனா தான். விஸ்வநாத் சாகிறதுக்கு காரணம் சுலோச்சனா தான். லாலுக்கு கவர் வந்ததை சுலோச்சனா பார்த்திருப்பாங்க. ஆனா லால் விஸ்வநாத்தை கொலை பண்ண மனசு இல்லாம இருந்திருப்பாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு உங்க வேலையை நான் முடிக்கிறேன்னு சுலோச்சனா இதை பண்ணிருப்பாங்க. அடுத்து லைட்மேனை கொலை பண்ணது யாருன்னு காளிச்சரண் கேட்க, அது நீங்க தானே ஹீரோவும் சொல்றாரு. லாலோட பேக்ல இருந்து துப்பாக்கி எடுத்தது காளிச்சரண் தான். இதை லைட்மேன் பார்த்து காளிச்சரனை பிளாக்மெயில் பண்ணி பணம் கட்டிருப்பாரு. அதே மாதிரி காளியா நடிச்சிட்டு இருக்க காளிச்சரண் தலையில இருக்கிறது ஒரிஜினல் முடிதான். ஒரிஜினல் முடி மேல மொட்டை போட்ட மாதிரி கெட்டப்பா மாத்தி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பாரு. காளிச்சரனை ஃபாலோ பண்ணி ஹீரோ இதையெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாரு.
அடுத்து போலீஸ் காளிச்சரணையும் சுலோச்சனாவையும் அரெஸ்ட் பண்றாங்க. இதோட இந்த படம் முடியுது.